செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்டு குங்குமக்காரே
ட்ரியா 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 சத்தியம் நீயே கருமத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே சத்தியம் நீயே கருமத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே ஹலோ கோமலி வந்துட்டேன் கூத்தாட வந்துட்டேன் கூடியிருக்கிற உங்களுக்கு விளக்கம் தந்துட்டேன் குடியிருக்க உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன் சிசி துணி மாட்டி சுந்தரியாரிசி ஊட்டி விளக்க சொல்லி பாட்டு பாடி ஆட்டமாட கூடியிருக்கிற உங்களுக்கு விளக்கம் தந்துட்டேன் குடியிருக்க உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன் ரப்பப்பா 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 கொலை பாடிக்கட்டும் முடிச்சு மாடம் போடட்டும் முடிச்சு மாடம் சேரட்டும் உன்னாசம் போகட்டும் நாளே எங்கள் வாழ்வு கிடையாலே குடியிருக்கிற உங்களுக்கு விளக்கம் தந்துட்டேன் அரசல் பற்றி தெரியாது அதில் யாரும் கிடையாது நாகரிகம் எங்களுக்கு காய்ச்சல் வேணுங்க கோமலி வந்துட்டேன் கூத்தாட வந்துட்டேன் குடியிருக்கிற உங்களுக்கு விளக்கம் தந்துட்டேன் அம்படுதேன் அன்பு சார்ந்த நாடகக்கலா ரசிகர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தி சார்பாகவும் மற்றும் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை உங்களில் ஒருவர் உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அன்பானார் எஸ் பார்த்த சாரதி எஸ்பிஎம் டிராவல்ஸ் எழுவனி இருப்பு புலியூர் அன்பானோட கல்வி சிறப்பாக உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் வணக்கம்
வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். இனிமே நம்மகிட்ட இருக்கக்கூடாத ஒரு சுணக்கம். நாடகத்தை சுறுசுறுப்பா நல்லபடியா வேகமா ஆரம்பிச்சாச்சு. இந்த நாடகத்தை நல்லபடியா நடத்த வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த நாடகத்தை நல்லபடியா பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. காசு கொடுக்கறது நீங்க, வேலைக்கு வந்திருக்கிறது நாங்க. அதனால வந்திருக்க அனைத்து நடிகரையுமே வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில இருக்கு. அதை விட்டுவிட்டு காசை கொடுத்துவிட்டு எனக்கு என்னன்னு படத்தை தூங்கிவிட்டு அப்புறம் காலையில சொல்றது நேத்து நாடகம் நல்லா தயார் இருந்துச்சு, ஆனா நான் தான் தூங்கிட்டு கனவுல பார்த்திருப்பா உலக மூதேவி. அந்த கதையா இருக்கக்கூடாது. ஏன்னா வந்திருக்க நடிகர்லாம் சாதாரண ஆள் கிடையாது. தமிழகத்தின் தலை சிறந்த கலைஞர்லாம் வந்திருக்கிறாங்க. உங்களை சிரிக்க வைக்கவும் என்னால் முடிந்த அளவுக்கு சிந்திக்க வைக்கவும் நான் வந்திருக்கிறேன். கூட்டம் அருமையான கூட்டம், போதுமான அளவுல கூட்டம். நான் ஆத்தாமா இருக்கிறேன் அப்படி எட்டி உட்காந்துருக்கேன். கொஞ்சம் முன்னாடி கூட வந்து நாங்கள் உட்காந்துருக்கலாம். ஈரமா இருக்காத்தா? சரி அப்போ அங்கனே உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மையிலே கூட்டம் நல்ல கூட்டம். என்னை வைத்த ஆத்தா மகராசியை பற்றியிலாயா எப்படி சிரிச்ச முகமாக சீதையும் உட்காந்துருக்குறாங்க. அப்படி சிரிச்ச முகமாக இருக்கணும். ஒரு சில ஊரில் ஆத்தா மாதிரி எப்படி உட்காந்துருப்பாங்கன்னா வீட்டில் அவங்க புருஷை அடித்தா எப்படி முறைச்சிட்டு உட்கார்றது அதே மாதிரி அப்படியே என்னை பார்க்கல கொலகாரனை பார்க்குற மாதிரி தான் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. இது வரவாயில்ல. ஒரு சில ஊர்களில் ஆத்தா மாதிரி என்ன ஒன்று தெரியுமா, நாடகத்தை ரசிக்கிறது கிடையாது. அவங்க வாட்டுக்கு வட்ட மேச மாநாடு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. வட்ட மேச மாநாடு என்ன தெரியுமா பங்காளி? அதுக்கு பேர் தான் பொரணி. அந்த பொரணி எப்படி பேசாது தெரியுமா? பொரணி பேசுறதுக்கு நம்ம ரசிக்கிறதே. பொரணி பேசுறதுக்கு முக்கியமா குறிப்பா ரெண்டே இடம் தான். ஒன்று 100 நாள் வேலை, இன்னொன்று நாடகம் நடக்கிறாடா. 100 நம்ம சொல்ல மீன தாத்தா சிரிப்பா பாரு. அது 100 அப்படியே போய் 35 பள்ளம் வர போறாங்க. நீங்க வேற எங்க ஊரில் இல்லைங்கிறங்க. போனமே கடப்பாரி ஓரமா லவகன் சாத்தி போட்டுவிட்டு மம்பட்டி எடுத்து பில்லுக்கு வலிக்காம சேவிங் பண்ற மாதிரி லேசா அப்படி பொரட்டுன்னு சொல்லிவிட்டு தலையில ஈரும்பேன்னு பார்த்துட்டு தாயத்தை உருட்டிட்டு போறேன்னு பேசுவாங்க. அதே மாதிரி நாடகம் நடக்கும்போது பெட்டிக்காரி எந்த பாட்டு பாடுனா நமக்கு என்ன, பப்பனுக்காரன் எடுவட்ட மூதேவி எதையும் பேசிடாண்டுக்கிட்டு வட்டம் உட்காந்துட்டு ஆத்தா புறணி எப்படி ஆரம்பிக்கும் தெரியுமா? அடியே இருளாயி இந்த குமரா இருக்கால, அவ வந்து செகுட்டு முனியாண்டிய தள்ளிட்டு போயிட்டு அலமடி. எப்படி அடி சண்டாளத்தனமே நடிச்சாம 1 மணிக்கு டப்புன்னு போறாங்களாம். மோட்டர் வைக்கல அம்மனத்தடி கண்டன் பேசிக்கிறாங்க. நான் கேட்கிறேன் நம்ம என்னத்த கண்டன் பேசிக்கிறாங்க. நான் கேட்கிறேன் யாரை கூட்டிட்டு போனா நமக்கு என்ன, யாரை தள்ளிட்டு போனா நமக்கு என்ன? முதல்ல உங்க புருஷன் வேற யாரும் தள்ளிட்டு போகாம இருந்தா சரிதே. அதை மட்டும் கொள்ளார பார்த்துங்க. ஒரு சில ஊரில் ஆத்தா மாதிரி என்ன ஒண்ணு தெரியுமா, நாடகத்தை பார்க்க வர்ற மாதிரி வர கிடையாது. சுற்றுலா பயணம், அதாவது பிக்னிக் போற மாதிரி வருவாங்க. எப்படி வருவாங்க தெரியுமா? வீட்டுல இருந்து கிளம்பும் போதே பாயை தூக்கி இப்படி கக்கத்துல வச்சுக்கிடுவாங்க, கையில தலாணி எடுத்துக்கிடுவாங்க, அதே மாதிரி குடிக்கிறதுக்கு தண்ணி கேன் எடுத்துக்கிடுவாங்க. வீட்டுல சின்ன பிள்ளை இருந்துச்சுன்னா தூக்கி இடுப்புல வச்சுக்கிடுவாங்க. கூட ஒரு நாய்க்குட்டி கொண்டு வருவாங்க. நாய் எந்த காலத்துல நாடகம் பார்த்து சென்றீங்களா? நீங்க வேற. கூடத்துல அந்த சின்ன பிள்ளை பீ பண்ணிச்சுன்னா நக்கிறதுக்கு தான், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன்றீங்களா? நல்லா நாடகம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்க்கும்போது ஆத்தா மாதிரி சின்ன பையில சொல்றது எடுவிட்டவளே நாளைக்கு பள்ளிக்கூடா படுறா அப்படின்றது. அவன் பகுமானமா இல்லம்மா நாளைக்கு லீவ். ஆமா லீவு ஈவனுக்கு படுக்கிறேன் நடாண்ட. இதே மாதிரி நாடகம் பார்த்தா நம்மளை அடிப்பாஞ்சி இவ்வளோ இருக்குன்னு அவன் படுத்துருவான். 1 மணி ஆயிடுச்சுன்னா ஆத்தா மாருக்கு வலது கை மெல்லமா பின்னாடி உண்டுவாங்க. 2 மணி ஆயிடுச்சுன்னா இடது கை உண்டுவாங்க. 3 மணி ஆயிடுச்சுன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? தலைக்கு தலைகாணியை வச்சு பிள்ளைய கால் பாட்டுக்கு வச்சு எனக்கு என்னன்னு பப்பரப்பேன்னு படுத்துருவாங்க. இன்னைக்கு நம்ம ஊரில் அப்படியெல்லாம் கிடையாது. அருமையா ரசிக்கிறிய ஆத்தா மாருக்கு உள்பட நாடகம் முடிகிறதுட்டியும் எல்லாரும் இருந்து பார்ப்பீங்கன்னு நம்புறேன். ஆனா நம்ப மாட்டேன். உண்மையில ஆத்தா மாதிரி நல்லா ரசிக்கிறாங்க, சிரிச்சமுமா இருக்கிறாங்க, அமைதியா இருக்கிறாங்க. நாடகம் முடிகிறதுட்டியும் இருந்து பார்ப்பாங்க நம்புறேன். ஆனா நம்ப மாட்டேன். ஏன் நம்ப மாட்டேன்னு சொல்ல தெரியுமா? நல்லா நாடகம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்க்கும்போதே ஒரு ஆத்தா எந்திரிச்சு உட்கார்ந்துருந்த பாயை எடுத்து பரட்டுன்னு ஊத்துறோம். கூட இருக்கனால ஆத்தா இவன் ஆங்கடி போக முடியும், அவங்க வாட்டு கத்திட்டு போறான், இடுவிட்டு வெளியே குதிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஒத்தையில போக பயமா இருக்க முடியும். இன்னைக்கு நம்ம ஊர்ல அப்படியெல்லாம் கிடையாது. அருமையா நாடகத்தை ரசிக்கிறிய, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த நாடகத்தை பார்க்கற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும். ஏன்னா எதையுமே நல்லா இருக்கும்னு நினைச்சு பார்த்தா நல்லா இருக்கான், நல்லா இருக்காது நினைச்சு பார்த்தா நல்லா இருக்காது. பொதுவா சொல்றேன், இன்னைக்கு நடக்க நாடகம் நல்லா இருக்கும்யா. வந்திருக்க அனைத்து நடிகருமே நல்லாவே நடிப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. நம்ம முனியாண்டி சாமி மேல சத்தியமா சொல்றேன், இந்த நாடகம் நல்லா தான் இருக்கும். இதுவே வித்தியாசம். நீங்க இன்னைக்கு நாடகம் நல்லாவா இருக்கும்?
வந்திருக்க பப்புனுக்காரனவாரு இஞ்சி தின்ற குரங்கு மாதிரி மூஞ்சி ஏத்த சிரிக்கிற உண்மையிலே முகர குரங்கு மாதிரி தான் இருக்குதா இங்கே வரப்பா சரி குரங்கு மருந்தானே தேவாங்க மருந்தானே நீங்கள் சிரித்து சந்தோஷமா இருக்கீல்ல அதுவே போதுமானது என்னென்று இருக்க போதுன்னு எழுதிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நாடகம் நல்லா இருக்காதுங்க பார்க்குற கண்ணோட்டம் நல்லபடியாக இருக்கும்ன்றதுனால அந்த கண்ணோட்டத்தை கொண்டாந்து இந்த கண்ணோட்டத்தில் வைக்கணும்னா எங்கள் பாட்டை எழுவணி தங்கவேல் வாத்தியார் சொன்னது பிரகாரம் எப்படி இருக்கணும்னா கண்ணாடி நாடகத்தை பார்த்துடுங்க கொஞ்சம் காதாலே பாட்டுகளை கேட்டுடுங்க நாடகத்தை பார்த்துடுங்க 2 காதால பாட்டுகளை கேட்டுடுங்க கண்ணாலே உங்க கண்ணாலே கலை கண்ணாலே நாடக கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க கொஞ்சம் காதாலே பாட்டுகளை கேட்டுடுங்க சொன்னா பலம் இதுயா இருக்கணுங்க ரஷ்ய சோதனை சோதரிகளே வணக்கமுங்க சீட்டி அடிக்காதுன்னு சொல்லிட்டு நானே அடிக்கிறேன் ஐயா காரணம் என்ன தெரியுமா பங்காளி சீட்டி அடிக்கான்னு சொல்லி நான் ஏன் சீட்டி அடிக்கிறேன்னா நம்ம ஆளுக பழக்கமே அதுதான் எதை செய்யாதேன்னு சொல்றோமா அப்படித்தான் செய்வோம் ஏய் போய் எங்களுக்கு தெரியும்ல நீ என்ன சொல்ற வெங்காயம் வேற ஒன்றும் இல்லைங்க நோட்டீஸ் ஒட்டாதுன்னு செவத்தில் எழுதி போட்டிருப்பாங்க அதை படிச்சுட்டு நம்ம ஆளுங்க உக்கா பிராய்லர் கோழி மாப்பிள்ளை இப்படி அடி எழுதி ஓட்டுருக்க இந்த வர்றேன் வர்ற வெண்ண வந்து வேகமாக வந்து நல்லா பசியை தடவிட்டு சப்பட்டின்னு ஓட்டுறது இங்கே சிறுநீர் கழிக்காதீர் ஒணுக்கு இருக்காதுன்னு எழுதி போட்டிருப்பாங்க அதை படிச்சுட்டே நம்ம ஆளுங்க அடங்க உப்புச்சி கருணக்கிழங்கு மாப்பிள்ளை இப்படியே எழுதி ஓட்டுருக்க இந்த வர்றேன் வர்றன்னு வந்து லவக்கணும் திறந்து விட்டு மூத்திரத்தை போயிருது சரி வந்தமா பேஞ்சமா போனமான் இருப்பாங்க நம்ம பிள்ளைய கொரோனா காலத்தில் விட்ட படிப்பெல்லாம் அங்கே கொண்டு தான் கட்டுவாங்க எப்படி கட்டுவாங்க வண்ணாண்டு இது தமிழ் மீடியம் படிக்கிற பிள்ளைய இதே இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளைல இருந்து எப்படி எழுதுங்க தெரியுமா ஆரம்பிச்சிடுங்க ஏன் அதெல்லாம் ஆரம்ப காலத்துலலாம் ஒட்டகம் குதிரை யானையெல்லாம் நானாக வரைஞ்சேன் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா புள்ளி கமா கொஸ்டின் மார்க்குதேன் அதுக்கு மேலே வண்டி எகுறது இல்லை அதனால நீ என்னோட சேர்ந்த கம்பெனியா நீயும் புள்ளி வைக்கிற கம்பெனி தானா இருக்கட்டும் இப்படி சீட்டு அடிக்காதீங்க துண்டு சீட்டை ஒடுக்காதீங்க கட்சி வாடு வாட சொல்லி கலட்டங்கள் பண்ணிக்கிட்டு கச்சேரி கை கட்டி நிற்காதீங்க இங்க கண்ணாடி நாடகத்தை பார்த்துருந்து முத்து முத்தா காத்திருக்கு தன்னை கொல்ல தொட்டு புட்டா தோசமில்லே வாடி உள்ள தண்ணி காரு திருச்சி உள்ள கவலை சத்தம் கெட்டிருச்சு ஊரும் காந்திருச்சு இந்த நாடக சிறப்பா நடந்துருச்சு கலக்கி மதிப்பு தரணும் நாடக கலக்கி மதிப்பு தரணும் தமிழ்நாட்டு கௌரவத்தை காப்பாற்றணும் வித்தியாசம் இல்லாம நீங்க பார்க்கணும் உங்க கண்ணாடி நாடகத்தை பார்த்துடுங்க காதாலே பாட்டுகளை கேட்டுடுங்க சொன்னா பலம் இல்லையா இருக்கணுங்க ரசிக சோதனை சோதரிகள் வணக்கமுங்க 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 அப்படி சுறுசுறுப்பா இருக்கணும் அத்தை ஒடிச்சா நாய் புடிங்க ஒடிச்சா ஓட்டம்னு சுறுசுறுப்பு மட்டும் இல்லைன்னா காலன்ற தூக்கிட்டு பேசாம வீட்டில் போய் பேசாம நிம்மதியாக படுத்து தூங்கிக்கணும் அதான் இருக்கணும் ஆமாம் சனி எந்த மொழியில் போட்டாலும் சரிதான் எந்த மொழியில் போட்டாலும் நம்ம எழுதுறதான் எழுதுவேன் அதான் உண்மைப்பா அது மட்டும் இல்லை என்னடா நீ இவரை நினைக்கலாம் என்னடா வந்திருக்க பப்புனுக்காரையும் கண்ணால் பார்த்துடுங்க காதால் கேட்டுடுங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கானே கரல் பூஜையில கண்ணால் பார்த்துடுங்க காதாலில் பேசுங்கன்னு போட்டு பேசி பாடிட்டு இருக்கானே நாமளும் போகிற ஊரில் ஊரம் பார்க்குறோம் எல்லா பப்புனுக்காரன் வங்கிலும் இதையே பாடுறாங்களே நம்ம கண்ணால் தானே பார்க்குறோம் காதால் தானே கேட்குறோம் இவன் என்ன மூதேவி அதிசயத்தை சொல்கிறான்னு நீங்கள் கேட்கலாம்
அதுக்கு காரணம் இருக்குங்க. கண்ணால் பார்க்கணும் காதால் கேட்கணும்னு சொல்ல காரணம் என்னன்னா பார்க்குற கண்ணோட்டத்தை பற்றி சொன்னேன். ஏன்னா எதையும் நல்லா இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதையும் காரணம் வேற ஒன்றும் இல்லை. எங்கள் ஊரில் உள்ள நடந்த உண்மை சம்பவம். நான் பெரும்பாலும் மேடையில் உண்மை சம்பவம் தான் பேசுவேன். எங்கள் ஐத்த மகன் ஒருத்தன் உடம்புக்கு முடியலை, நெஞ்சு வலி வந்துருச்சு. நான் தான் ஆம்புலன்ஸை வர சொல்லி ஏற்றி கொண்டு ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்து வச்சுட்டு வந்தேன். வந்த மூதேவி நான் சும்மா இருக்கக்கூடாது, எங்கள் ஊரில் உள்ள 4 கிழட்டு முண்டையிட்ட போய் சொல்லிவிட்டேன். இந்த மாதிரி நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னேன், ஆஸ்பத்திரியில் சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். இதைத்தாயா சொன்னேன். 4 கிழட்டு முண்டையிலுமே கிளம்பிட்டாளுங்க. சரி போனோமா பார்த்தோமா வந்தமா இருக்கிறதா. இங்கேருந்து போகும்போது எப்படி போனா தெரியுமா, ஆளை கொள்ற மாதிரி தான் போனாங்க. எப்படி போனாங்க, ஆத்தாடி ஆத்தா ஐயா ஆப்பா என்ன ஆகி வச்சா. அதோட அவன் நினச்சிட்டேன் நம்ம சாகத்தையும் போகிறோம் போல இருக்கு, 4 கிழட்டு முடியலுமே கொண்டுருவாளுங்கன்னு. அது போகிற கிளவி சும்மா இருக்கிறது கிடையாது. தலைமாட்டில் 2 கிளவி, கால் மாட்டில் 2 கிளவி, அவனை தூக்கிட்டு போகிற மாதிரியே. அவனே நெஞ்சு வலிக்குதுன்னு படுத்து கிடைக்கான். அவனுக்கு இவங்க ஆறுதல் சொல்கிறாங்களாம். கிளவி முக்காடை போட்டுட்டு ஆறுதல் எப்படி ஆரம்பிக்குது தெரியுமா, ஆத்தாடி ஆத்த நெஞ்சாப்ப வலிக்குது, அப்படி வலிக்க கூடாது, நான் வளர்த்த என் ஜாமியா சீமானா ஐயா கிளவிக்கு பல்லு வேணா சொல்லு போயிடும். அது மாதிரி கிளவி அந்த கிளவி சொல்ல. இதை பார்த்துட்டு அடுத்த கிளவி அவங்க பகுமானம், ஆமாடி தங்கச்சி நெஞ்சு வலி மட்டும் கெட்ட கழுதை இல்லை, இப்படித்தான் எங்கள் அண்ணன் பையன் நெஞ்சு வலிக்குதுன்னு தாண்டி சொன்னேன், சண்டாளத்தனமே லவக்குன்னு செத்து போனாண்டி. இது பரவாயில்ல, 3ஆவது கிளவி அவமானம் அப்படின்றிய. சி போங்கடி பைத்திய கரைச்சிருக்கலாம், ஆளை பாரு பெட்டில் எப்படி படுத்து கிடைக்காண்டு. நேற்றுக்கு இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்காண்டின்னா தெளிச்சியா இருக்காராமா. இதை பார்த்து 4ஆவது கிளவி ஆக 3 ஒம்படி சொல்லிட்டாளுகள்ல, நம்ம பங்கு நம்ம சொல்லலைன்னா நம்மளை தப்பா பேசுவாளுகள்ல. அப்போ அவங்க ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது, நீங்க 3 பேருமே கிறுக்கத்தனமா தாண்டி பேசுவீங்க, எப்பயுமே தெளிச்சு கொடுத்தேன் ஆளை அடிச்சு தூக்கிறோம், அணையிற விளக்கத்தையும் பிரகாசம் அறியும்ன்றது. அதோட கையில் வச்சிருக்க மாத்திரை கீழே போட்டுருவேன். டாக்டரை பார்த்தாலும் கொலகாரனை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பேன், எப்படா என்னைய கொல்ல போற அப்படின்னு. இதுவே உடம்புக்கு முடியாதவனடி, உனக்கு உடம்புல எந்த குறைபாடும் கிடையாது, இன்னும் 2 நாளில் எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துடுறான்னு சொல்லுங்க. 2 நாளில் எந்திரிச்சு வர்றவன் ஒரே நாளில் எந்திரிச்சு வந்துடுவான். காரணம் பார்க்குற கண்ணோட்டம். அந்த கண்ணோட்டம் நல்லபடியாக இருக்கணும்ன்ற தெரிவித்து கொண்டு, உண்மையிலேயே ஒரு நாடகம் சிறப்பாக இருக்கணும்னா முதல்ல எது நல்லா இருக்கணும் தெரியுமா, மைக் செட்டு நல்லா இருக்கணும்யா. உண்மையிலே மன நிறைவோட சொல்கிறேன் பங்காளி, மனம் நிறைந்த நன்றியா. அந்த சிரிச்ச முகமாக இருக்கவாரு அப்படி இருக்கணும். ஒரு சிலரில் மைக் செட்டில் உட்காந்தா வப்பாட்டியை பறி கொடுத்த விளையாட்டமா அக்காளி சிரிக்கிறதே கிடையாது. பொண்டாட்டி போனா கூட கவலைப்பட மாட்டாங்க. வப்பாட்டி போயிடுச்சுன்னா முகர் எப்படி இருக்கும்ன்ற, ரொம்ப நாளாக கடையில் விற்காத மிச்சர் போட்டான மாதிரி முகர இப்படி தொங்க ஆரம்பிச்சிடும் முகர. என்ன பண்ண சொல்றீங்க, நல்லா அமைச்சிருக்கீங்க. மனம் நிறைந்த கோடான ஓடி நன்றிகள். அதை ஊருக்குள்ளே போட்டிருந்தா கூட பாருங்க, அந்த மேடிக்கிறதுக்கு அப்படி கட்டடத்துக்கு எக்கோ தேடி வரும். இந்த வெட்ட வெளியில் நல்லா அமைச்சிருக்க பற்றிலா, மனம் நிறைந்த நன்றினே. சரி உண்மையிலே ஒளி அமைப்பு கண்ணன் ஆடியிருப்பேன், நல்லா அமைச்சிருக்க நன்றி. விடியிருந்துட்டு உன் பேரை சொல்லிக்கிட்டே இருப்பேன், கண்ணா கண்ணா கண்ணாண்டு. இத்தனை பேருமே ஆப்ரேட்டர் தான் அங்கிட்டு உட்காந்துருக்க எல்லாருமே. அவர் ஓனர் இங்கிட்டு இங்கிட்டு உட்காந்துக்கோங்க அத்தனை பேருமே. சரி ஆனால் ஒருத்தர் தான் திருவியலா, இப்போ எல்லாரும் முடிச்சு திருவியலா இல்லை கல்யாணம் பண்ணிட்டு பங்காளி ஆப்ரேட்டர் முதலாளி உட்காந்துட்டாரு. ஆப்ரேட்டர் நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டியான்னு இப்படி போட்டு தேய்ச்சிட்டு கிடக்க வைக்கி, கல்யாணம் பண்ணிட்டேன்னா பண்ணிட்டேன்னு சொல்லி அப்படி பண்ணலைன்னு சொல்லி இப்படி போட்டுக்கிட்டு தேய்ச்சிட்டு கிடந்தேன், காய் வேட்டியை கட்டிக்கிட்டு வைக்கி நீ இப்பயே மூட கிளப்புற போல இருக்கு. சரி இருக்கட்டும், முக்கிய பண்ணி நோட்டீஸை பார்த்துக்கிறோம்யா. அப்படிங்க இந்த நாடகம் வைத்திருக்கிறார்கள், ஏன் வைத்திருக்கிறார்கள், எதற்காக தங்கள் தெரியப்படுத்த எதற்காக நம்ம தங்கள் தெரியப்படுத்த எந்நகரத்திலும் உருவாதக்கூடிய சிவகங்கை மாவட்டம் திருப்பூணம் வட்டம் புலியூர் சாயனாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட எம்பி நகரில் தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ கழுங்கடி முனியாண்டி சுவாமி மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருவாளர் கே முத்தையா பிள்ளை முத்துப்பேட்சி அம்மாள் குடும்பத்தினர் சார்பாக புலியூர் திருவாளர் எம் ரவி பிகாம் ஆர் ஜெயந்தி ஊராட்சி மன்ற தலைவர் புலியூர் சாயனாபுரம் ஊராட்சி திருப்பணம் ஒன்றிய துணை செயலாளர் அவர்கள் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக கோவில் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் தலைமை மதிப்பிற்குரிய திருமதி ஆர் தமிழரசி ரவிக்குமார் பிகாம் எம்எல்ஏ அவர்கள், முன்னாள் அமைச்சர், மானாமதுரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், சிறப்பு அழைப்பாளர் திருவாளர் தா சேங்கை மாறன் பிஏ அவர்கள், திருப்பணம் பேரூராட்சி சேர்மன், சிவகங்கை மாவட்ட
திராவிட முன்னேற்ற கழக துணை செயலாளர் முன்னிலை திருப்பணம் காவல்துறை திருவாளர் ஆய்வாளர் அவர்கள், பொலியூர் திருவாளர் கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள், திருவாளர் கரூர் செல்லையா BABL அவர்கள், முன்னாள் ஒன்றிய துணை செயலாளர் திருவாளர் PK பாலன் அவர்கள், கிராம கமிட்டி தலைவர் MP நகர் திருவாளர் S இருள்சாமி அவர்கள், விழா கமிட்டி திருவாளர் M முருகன் அவர்கள், ஸ்ரீ கலுங்கடி முனியாண்டி சுவாமி கோவில் பூசாரி இவர் முன்னிலையில் இப்பொழுது நடைபெற்ற நாடகம் ஸ்ரீ வள்ளி நாடகம் வெகு சிறப்பாடி வரும். இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கின்ற நடிகர் சிகாமணிகளை ஏற்கனவே தங்களுக்கெல்லாம் தெரிந்திருப்பினும் அவற்றை உரைப்பது எனது முதற்கண் கடமை. எனவே நடிப்பிசை வேந்தன், தென்னாட்டு கலைமகன், சென்றிடமெல்லாம் வெற்றி முரசு ஒட்டி வரக்கூடிய நாடக யுவராஜா, தனக்கென்று ஒரு பாணி அமைத்து பேரு புகழ் பெற்றக்கூடிய வீர ஆலங்குளத்தை சேர்ந்த தெய்வேந்தன் அவர்கள் உங்கள் மத்தியில் வேலன் வேடன் விருத்தடி காத்துக்கொண்டிருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக இன்னிசை குயில்வாணி, வசன பேரரசி, முறையோடு உரையாடி நடிக்கக்கூடிய செந்தமிழ் செல்வி, மதிப்பிற்குரிய அன்பு சகோதரி, வள்ளாள மாநகர் மதுரை MSK சிந்து பைரவி அவர்கள் உங்கள் மத்தியில் ஸ்ரீ வள்ளி நாமடி காத்துக்கொண்டிருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக கவி சக்கரவர்த்தி, கவி வல்லுனர், பேச்சுக்கென்றே இவரா, இவருக்கென்றே பேச்சா என்று வெற்றி கொள்ளும் நடிப்பிசை வேந்தன், தென்னாட்டு கலைமகன், மக்களுக்கு பல நல்ல அரிய கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய ஆவியூரை சேர்ந்த கார்த்திகேயன் அவர்கள் உங்கள் மத்தியில் நாரதராடி காத்துக்கொண்டிருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக ஹார்மோனிய கலை அரசன், ஹார்மோனிய இசை அரசன், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் மேலப்பாறை குளத்தை சேர்ந்த KE முனியாண்டி அவர்கள் உங்கள் மத்தியில் ஹார்மோனிய பின் பாட்டு. பணம் இருந்தா போதுமடா மடியிலே ஐயா, பாசம் என்ன நேசம் என்ன உலகிலே. பணம் இருந்தா போதுமடா மடியிலே ஐயா, பாசம் என்ன நேசம் என்ன உலகிலே. அட பணமே அட பணமே, இனமென்றும் குளமென்றும் பேசுவோம், இளமென்றும் குளமென்றும் பேசுவோம், கையில் இருந்தா தான் விசிறி கொண்டு வீசுவோம். இளமென்றும் குளமென்றும் பேசுவோம், கையில் இருந்தா தான் விசிறி கொண்டு வீசுவோம். இல்லாத வீட்டினிலே அன்னையும் இல்லை, தந்தையும் இல்லை, பெத்த பிள்ளையும் இல்லை. பணம் இருந்தா போதுமடா மடியிலே ஐயா, பாசம் என்ன நேசம் என்ன உலகிலே. அட பணமே அட பணமே, வரவு வரும் போது கண்கள் மயங்கிடும், வரவு வரும் போது கண்கள் மயங்கிடும், அது செலவழிஞ்சா சித்தர் ஞானம் பெருகிடும். வரவு வரும் போது கண்கள் மயங்கிடும், அது செலவழிஞ்சா சித்தர் ஞானம் பெருகிடும். உழைப்பினிலே வாழ்ந்து வந்த கஷ்டமும் இல்லை, கடன்களும் இல்லை, கவலைகள் இல்லை. பணம் இருந்தா போதுமடா மடியிலே ஐயா, பாசம் என்ன நேசம் என்ன உலகிலே. அட பணமே அட பணமே. அருமையான பாடல். கைதட்டி உற்சாகப்படுத்திய ஒரு 4-5 பேருக்கும் நன்றி, கை தட்டியவர்களுக்கும் நன்றி, கை தட்டாதவர்களுக்கும் நன்றி. ஆமா, ஏன்னா கை தட்டாதவர்களுக்கு நன்றி சொன்னேன்னா கை தட்டவங்களை பார்த்தனே அது அடுத்தவங்க கை தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த என்ன ஒரு விஷயம்னா, இந்த 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா அன்பளிப்பு கொடுக்குறிய பாருங்க, இதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயமாவே தெரியாது. அதுக்காக அன்பளிப்பு கொடுத்தீங்கனாலும் நாங்கள் வேணாம்னு சொல்ல மாட்டோம். அது குறிப்பாக ஆத்தா மார்கள்ட்ட எல்லாம் சொல்கிறேன், அன்பளிப்பு கொடுக்கறதுக்கு கையில் காசு இல்லைன்னா கவலைப்படாதீங்க, தோடு முக்குத்தி கூட கலட்டி கொடுங்க, நான்லாம் வாங்கிக்கிடுவேன், நான்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அப்பேற்பட்ட நான்லாம் தாராள குணப்படுத்துவேன். ஆமாம், அதுக்காக அதுக்காக காலில் இருக்கிறத கழட்டி கொடுக்க சொல்லி இருக்கிற செருப்பு கழட்டி கொடுத்து போகிறாங்க.
அதுவும் செருப்பு கட்டி கொடுத்தாலும் சோடியா கட்டி கொடுங்க விற்கிற மாதிரி புது செருப்பாக இருந்தாலும் அதில் அன்பளிப்பு கொடுக்குற பெரிய விஷயம் கிடையாதுங்க. நாங்கள் பாடக்கூடிய பாடல்களோ பேசக்கூடிய பேச்சுகளோ நடிக்கக்கூடிய நடிப்புகளோ இந்த இசை வல்லுநர்கள் வாசிக்கக்கூடிய வாத்தியங்களோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அந்த நேரத்தில் இப்படி கை தட்டினீங்கன்னா ஆகா இதைத்தான் ரசிக்கிறீன்னு நினச்சி செய்யக்கூடிய தொழிலை 2 மடங்கா சேர்த்து செய்வேன். அவ்வளோதான் வித்தியாசம். கைதட்டி உற்சாகப்படுத்திய அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றி 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 நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பெட்டிக்கார பார்த்தீங்களா, அருமையான பாட்டு பாடியிருக்காருயா. பணந்தாயா முக்கியம்னு. ஏன்னா அந்த காலத்தில் பணம் தான் உலகத்தில் முக்கியம். எல்லாம் தான் 1000 சொந்த பந்தம் இருந்தாலும் சரி, பணம் இல்லைன்னா சொந்த பந்தம் கூட தேடி வராதையா. அப்படி அருமையாக பாடியிருக்கிறார். இன்னும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நல்ல நல்ல பாடல்கள்லாம் பாடிக்கொண்டே இருப்பார். அருமையான பாடல். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அடுத்தபடியாக கோடிடி குமுறல் மின்னலடை சக்கரவர்த்தி மிருதங்க சக்கரவர்த்தி மதிப்பிற்கு மரியாதைக்கு முறையே அன்பு சித்தப்பா சென்னைக்குடியை சேர்ந்த SP ராமலிங்கம் அவர்கள் உங்களை மத்தியில் மிருதகம் தோப்பித வேளா. சாமி பாட்டாவா? சாமி பாட்டாப்பு சாமி பாட்டு ரொம்ப ஆடிடும்லப்பு. ஹால 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 ஹலோ ஹால 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 ஹாலோ 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 இந்த மஞ்ச மஞ்ச ரைட் 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 பேஸ் பேஸ் ரைட் நே ரைட் நே நீங்க போங்கண்ணே. அருமை அருமை. சரி எல்லாம் நீ உட்காருங்க. நீ நம்ம நாடத்தின் வேமா வண்டி அத்து பிடிச்சா நாய் பிடிக்க பிடிச்சா ஓட்டுன்னு போயிட்டே இருப்போம். அதான் முக்கியமான விஷயம். சரி இருக்காண்டப்பு அதில் அங்கே ஒரு ஆத்தா சாமி அடிக்கிறச்சு உட்காந்துருச்சா. இப்போ அந்த ஆத்தா சாமி மறுபடியும் ஆட விட்டுருவா. சரிப்பா அப்போ கழுங்கடி முனியாண்டி சாமியை வணங்கிடுமா? ஐயா முனியாண்டி சாமி ஐயா எங்கிருந்தவருடையாக ஓடி வர வேண்டும், ஆடி வர வேண்டும்,
எங்களை காக்க நாடி வர வேண்டும் முனியாண்டி சாமி ஐயா. கச்சனல்ல எடுத்து கட்டி கருங்க செய்யும் கும்பம் கொண்டு அப்ப வரல இங்கிட்ட ஒருத்தர் தான் மண்டே அடிட்டு கருத்து முடிச்சு இருக்குங்க. அடுத்ததாக பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் பலவாத்திய சக்கரவர்த்தி மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் கருவூரை சேர்ந்த ஆர் ரிஷிகேசன் அவர்கள் உங்கள் மத்தியில் அவர்களுடைய எத்தனை வாத்திகள் இருந்தாலும் தாயின் நதிமத்தில் கூடிய தாளம் அப்பேற்பட்ட தாளத்தை வாசி வந்திருக்கிறார் சொரிக்குளத்தை சேர்ந்த எம்பி.கே. மருது அவர்கள் உங்கள் மத்தியில் சீன் தாளம். அவ்வளவுதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. தானத்திலே சிறந்த மன்னதானம் உப்பிட்டவரை உள்ள நினைக்கணும். அருமையான சாப்பாடு போதும் அளவில் அருமையாக கவனிச்சாங்க. அன்னம்ட்ட கைகளுக்கு மனமார்ந்த கோடோடி கூடி நன்றி நன்றி வணக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒளிவுல அமைப்பு அருமையான அமைப்பு. மைக் செட்னா அப்படி குயிக் செட்டாக இருக்கணும், டீப்னா அப்படி டாப்பாக இருக்கணும். சிறந்த முறையில் ஒளி அமைத்தரக்கூடிய சிறந்த ஸ்தாபனம் கண்ணன் ஆடியோஸ். உரிமை ஆர் நாகராஜ் அவர்கள். கண்ணன் 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 கண்ணா போட்டுறீங்க. நடிகர்களுக்கு என்ன தேவையோ மனங்கொணாம ஓடி வந்து செஞ்சு கொடுக்குறேன். அப்படி செஞ்சு கொடுக்கணும். மனம் நிறைந்த கொடான கூடி நன்றி. சிறந்த முறையில் ஒளிவுல அமைப்பு கண்ணன் ஆடியோஸ். உரிமை நாகராஜ் அவர் நல்லா அமைச்சிருக்கார். இப்படி நடிகர்களுக்கு என்ன தேவை அப்படி செஞ்சு கொடுக்கணும். ஒரு மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரு நாடகத்துக்கு போயிருந்தோம். மைசூர்கார் கூப்பிட்டார், தம்பி பப்புனுங்க வாங்க ஏண்டாரு. என்னங்கண்ணே இந்த மைக் அப்புறம் செக்அப் பண்ணுங்கன்னு சொன்னார். நானும் மேடையில் ஏற்றி
ஹலோ மைக் டெஸ்ட் 1 2 3 ஹலோ ஹலோ எல்லாம் நல்லா இருக்கனே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொஞ்சம் ஏத்துங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டேன். சாப்பிட்டு பாக்குறேன் மைக் செட்டிங் காணா, ஆளையும் காணா. என்னாச்சு? நான் தானே ஏத்த சொன்னேன். ஆமா, பூராத்தையும் குட்டியான ஏத்திட்டே மனுஷன். நான் மைக் செட்ல வாலி மேத்த சொன்னேன், அது குட்டியான ஏத்திட்டே மனுஷன். கடைசியா ஊருக்காரன் நாடத்தை கிடத்து நீ தானே என் கூட சண்டைக்கு வந்துட்டாங்க. நல்லா அமைச்சிருக்காரு கண்ணன். அப்புறம் பார்த்தா கொட்டகை அமைப்பு, அருமையான அமைப்பியா, பியூட்டிஃபுல் ஒண்டர்ஃபுல் எக்ஸலன்ட் மார்வெலஸ். அடேங்கப்பா, மழை பெஞ்சாலும் ஒத்த சொட்டு தண்ணி உள்ள ஒழுகாது, அந்த அளவுல பிரமாணம் அமைத்திருக்கிறார். அது பந்தல் பின்னாடியில விளாசம் அமைச்சிருக்காரு. ஒரு சில ஊரில் ஒடுக்கி போட்டிருப்பாங்க. நானும் டான்ஸ் ஒருத்தர் மடியில் ஒருத்தர் உட்காரணும், அன்னைக்கு கட்டி பிடிச்சி கூட ஊரில் அந்த இடத்துல நல்லா அமைச்சிருக்கிறார். சிறந்த முறையில் கொட்டகை அமைப்பு. பி கணேசன் அவர்கள் புலியூரை சேர்ந்த பி கணேசன் அவர்கள் அருமையான ஒரு பந்தல் அமைத்திருக்கிறார். அப்புறம் நோட்டீஸ் அன்பளிப்பு எஸ் பார்த்த சாரதி SPM டிராவல்ஸ் எழுவனி இருப்பு புலியூர். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாடக அமைப்பு, எந்த நாடகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பல்சு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறந்த முறையில் சிறந்த நடிகர்களை கொண்டு குறித்த நேரத்தில் நடத்தி தருவார் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர். உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் எதிர்பார்க்கக்கூடிய எஸ் பார்த்த சாரதி அவர்கள் SPM டிராவல்ஸ் எழுவனி இருப்பு புலியூர். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அன்பனார் பார்த்த சாரதி அவர்கள் அணுங்க சிறந்த அமைத்தர் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாடகத்தை கண்டளிக்குமாறு பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கும் நெஞ்சங்கள். இப்படிக்கு கிராம பொதுமக்கள், MP நகர் பெரியோர்கள், தாய்மார்கள், சான்றோர்கள், இளைஞர்கள் அனைவருக்குமே மனம் நிறைந்த கோடான கோடி நன்றி வணக்கம். இந்த நாடகத்தை சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நாடகத்தை இன்னைக்கு பார்க்கலாம், நாளை பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது, ஆனால் பார்க்கலாம். நாளைக்கு இல்லை, 40 வருஷம் கழிச்சோட பார்க்கலாம். அதுக்கு தான் சிறந்த முறையில் யூடியூப் சேனல் உரிமையால் வந்திருக்கிறார் அன்பு சகோதரர் மேடை நாடகம். அன்பு எனக்கு ஞாபகம் இருக்கு, தெரியுங்க. அன்னாருக்கு மனம் நிறைந்த கோடான கோடி நன்றி வணக்கம். அப்புறம் எல்லா பேரும் சொல்லி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை யார் பேரை சொல்லணும்? ஏன் பேரை சொல்லணும்? ஓம் பேர் எதுக்கு சொல்லணும்? ஏன் இந்த டீ கடை, பனை மரம், புளிய மரம், காட்டு கருவேப்பிலை, போஸ்ட் மரம், புங்க மரம், எல்லா மரத்துலயும் ஒரு நோட்டீஸ் தொங்கி இருக்கு. ஆமா, எல்லா பேருக்குமே தெரியும். இப்ப நோட்டீஸ் கூட எல்லா பேரும் தெரியுதுமாப்பா. இப்ப யார் பேர்? பொம்பளைன்னு ஒண்ணு குட்டி பொம்பளை பிள்ளை டான்ஸ் இல்ல, பொம்பளை பிள்ளை நோக்கம் வந்துடுறது வந்திருக்குது. ஆடல் தாரகை, ஆஹா, நாட்டிய பைக்கினி, ஏய் நாட்டிய அது எது, நாட்டிய இது நாட்டிய எது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய SP ராஜலட்சுமி அவர்கள் டான்ஸ் காமிக். ராஜலட்சுமி மனவை புதுகை ராஜலட்சுமி. கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கண்ணை கொள்ளி விழுந்த செல்லம்மா, நல்ல காரியம்மா வந்து நிக்க நில்லம்மா. கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கண்ணை கொள்ளி விழுந்த செல்லம்மா, நல்ல காரியம்மா வந்து நிக்க நில்லம்மா. பாடிப்பட்டி சந்தையிலே வாங்கி வந்த லவக்கையடி ஏடி நான் எடுத்து வந்தேன் தேங்குயிலே போட்டு கடி. காதோரம் கொண்ட காரி கையெழுத்து கட்டிக்காரி, கையெழுத்து கட்டிக்காரி, கையெழுத்து கட்டிக்காரி. கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கண்ணை கொள்ளி விழுந்த செல்லம்மா, நல்ல காரியம்மா வந்து நிக்க நில்லம்மா. பங்காளி உனக்கு தங்கச்சி வேணும் பங்காளி. கட்ட பிள்ளை என்று அந்த பிள்ளை சைஸுக்கு தந்தா பிள்ளை குட்ட பிள்ளை என்று. தங்கச்சி தான் வேணும். உனக்கு ஒரு விஷயமா டான்ஸுக்கு தான் பப்புன்னு பெட்டிக்காருக்கு இல்ல. நீ என்னதான் குயிலா கூவியா வர்ணிச்சு பாடுனாலும் அந்த பிள்ளை கட்டிக்கு பிடிக்க போறது தெரியுமா? நானு எப்படி வேடிக்கை பார்க்க போறத நீ இப்படியே பார்க்க போற. எங்க அப்பயும் கோமண ஊத்த நேரம் இப்படி, உங்க அப்பயும் கோமண ஊத்த நேரம் நீ அப்படி. என்ன பண்றது? குணத்தை வேகத்தால ஓட்டாங்கல்ல, ஏறி தாண்ட முடியாது. உங்க அப்ப லங்கூர் கட்டியிருக்கேன். அது இப்ப கட்டுறதுல அவுத்து விட்டாரு மனுஷன். நம்ம எல்லா பேரும் சொல்லியாச்சு. இப்பயாவது என் பேரை சொல்றேன். உங்கள் முன்பு பேசிக் கொண்டிருப்பது சென்று நம்மளாம் பேரும் வெற்றி தனக்கென்று ஒரு வெற்றி சாம்ராஜ்யம் படைத்த அன்பு தந்தை, கலை முதுமணி பட்டம் பெற்றவர், மதுரை இசைக்கல்லூரியில் நாடக ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தூம்பகுளத்தை சேர்ந்த MG முனியராஜன் ராஜாடியர் அவருடைய மகன் M கிருஷ்ணகுமார் பவன்காமி. நான் தாங்க, என் பேர் கிருஷ்ணகுமார். பப்பு நீ எப்பத்தால பேர்ச்சம் லொட்டுலசு பொம்பளம் போட்டு வந்துட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம் வணக்கம். முடியாண்டினே பங்காளி, டான்ஸுக்கு ஒரு பாட்டு பாடுனீங்க. ஆமா, டான்ஸ் பண்ண பப்பனுக்கு ஒரு பாட்டு பாடுனா நல்லா இருக்கும். உங்களை தூக்கி பாடணுமா? நீங்க தூக்கல மக்கள் சிரிக்கணும் கைதட்டி. உங்களை தூக்கி அங்க பாடுறாங்களே, நீங்க தூக்குறதுக்கு அவங்க போடுறதுக்கு சரியா இருக்கு பாருங்க. நீங்க தூக்குங்க. நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீ வந்து ஏன் பிறந்தாய் நக்கி மகனே. நான் நீ பாடுறத பத்தி கூட கவலை இல்ல. நான் ஜாகிரதையில் அங்க எத்தனை பேருக்கு சந்தோஷம். எப்படி நீ எல்லாம் நான் ஆட்டிக்கிறேன்.
நான் உடனே சாவி நினைக்கிறீங்களா? கொல்லவே லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். கொல்லாம சாக மாட்டேன். நான் மட்டும் சாக மாட்டேன், துணைக்கு உங்களையும் கூட்டு போயிருவேன். அங்கேயும் வந்து எனக்கு வாசிக்கிறதுக்கு ஆள் வேணும். வேற மாதிரி பாடுங்க மங்காளி. ஆமா, சும்மா தூக்கம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். நான் உள்ளதே செய்வேன், நான் நல்லதே செய்வேன். தன்னனா தானா, அட தன்னனா தானா, வெட்டி மேல் வெட்டி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், அது ஆனந்த காணுமே என்னாலுமே. மேடையில் மங்களகரமாக பாடிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லா பேரையும் சொல்லி முடிச்சுட்டேன். இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய போறோம்னா, பொம்பளை பிள்ளைய அனுப்பி வைக்க போறேன். பொம்பளை பிள்ளைய அனுப்பி வைக்க போறேன்னா மாமா வேலை பார்க்குறேன்னு நினைச்சிடாதீங்க, ஆடுறதுக்கு அனுப்பி வைக்க போறேன். அன்னைக்கு இப்படித்தான் ஒரு ஊர்ல பொம்பளை பிள்ளை அனுப்பி வைக்கிறேன் தாயா சொன்னேன். நமக்குன்னு ஒரு பெரிய மனுஷன் எந்திரிச்சு, தம்பி எவ்வளவு வாங்குறேன்னு கேட்கிறாரு. நான் புரோக்கர் வேலையா பாக்குறேன். அதனால பொம்பளை பிள்ளை வர்றதுக்கு முன்னாடி வந்த கோமாளி 4 அசிங்கத்தை பேசிட்டு பேர் வாங்கிட்டு போடான்னு கூடாது. சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும், அப்படி இல்லைன்னா சிந்திக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு பெரிய சொல்லுவாங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருமே கை வணங்கி கேட்டுக்கிறேன். தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை நல்லபடியா படிக்க வைங்க, நல்ல கருத்துக்களை சொல்லி கொடுங்க, கெட்ட கருத்துக்களை சொல்லிக் கொடுக்காதீங்க. நம்ம தான் ஒரு சிலர் படிப்பறிவு இல்லாம தர்றோம். வருங்கால சந்ததிகள் உங்க குழந்தைகளாவது நல்லா படிச்சு வருங்காலத்துல பெரிய பெரிய அதிகாரிகளாக, பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக, குறிப்பா சொல்ல போனோம்னா நம்முடைய ராமேஸ்வரத்திலே பிறந்து மறைந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மாதிரி பெரிய விஞ்ஞானி ஆகணும், நம்ம நாட்டுக்காக சேவை செய்யணும்னு உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம தான், உண்மையிலே சொல்கிறேன், நான் கைதட்டி உள்ளங்களுக்கு மனம் நிறைந்த நன்றி. நான் படித்த விஷயம் கிடையாது, கேள்விப்பட்ட விஷயத்தை சுருக்கமாக பகிர்ந்துக்கிறேன். உண்மையோ பொய்யோ நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கங்க. உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கலாம், எல்லா நாடுமே ஒரு சில நாடுகளை பார்த்தா பயப்படுமா? அது எந்த நாடுன்னு சொல்ல போனோம்னா அமெரிக்கா, ரஷ்யா, இது போன்ற நாடுகளை பார்த்தா பயப்படுமா? அந்த அமெரிக்கா, ரஷ்யா இது போன்ற நாடுகளே இப்போதைக்கு ஒரே ஒரு நாட்டை பார்த்தா பயப்படுமா? அது எந்த நாடுன்னு சொல்ல போனோம்னா அதான் நம்முடைய இந்திய பாரத திருநாடு. அதுக்கு வழிவகுத்தவர் நம்முடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான். ஏன்னா நாசாவிலேயே கூப்பிட்டாங்களா, ஐயா எங்க நாட்டுக்கு வாங்க, உங்க ஆராய்ச்சியை தொடங்க, உங்களுக்கு என்னையா வேணும்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம், போங்கடா அப்படின்ட்டு. நான் படித்த படிப்பு, நான் கற்ற கல்வி, நான் பிறந்த இந்திய திருநாட்டுக்கு தாண்டா பயன்படணும்டாராம். காரணம் நம்ம நாடு மீது கொண்ட பற்றுதல். இதோட ஒரு பெரிய விஷயம் சொல்றேன், கேட்டுக்கங்க. அந்தந்த நாட்டு தேசிய தலைவர்கள் இறந்துட்டாங்கன்னா அந்த நாட்டு தேசிய கொடியதை அரக்கம்பத்தில் பறக்க விடுவாங்க. இது உலக இயல்பு. ஆனால் நம்முடைய மறைந்த மாமேதை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இறந்த இன்னைக்கு அந்நிய நாடான அமெரிக்க நாட்டில் வெள்ளை மாளிகையில் அந்த நாட்டு தேசிய கொடி அரக்கம்பத்தில் பறக்க விட்டுருக்குறாங்க. அந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்காக பேர் முகல் வாங்கி கொடுத்தவர். அவர் மாதிரி குழந்தைய நல்லபடியாக படிக்க வைங்க. ஆத்தாமார்களுக்கு ஒரு விஷயம், உங்கள் பிள்ளைய படிக்க ஆரம்பித்தா தயவு செய்து டிவியை ஒரு அமர்த்தி போட்டுருங்க. இந்த சிறகடிக்கு ஆசை பார்க்குறேன், பொன்னி பார்க்குறேன், பாண்டியன் சோர்ஸ் பார்க்குறேன்றதெல்லாம் போதும். சுந்தரி பார்க்குறேன், இதெல்லாம் எங்கள் வீட்டில் சொல்ல, என் வீட்டில் நடக்கிறது தானே, அதான் சொல்கிறேன். எல்லார் வீட்லையும் நடக்கணும், என் வீட்லையும் நடக்குது. ஏன் குறிப்பாக பரிசேன்னு ஒன்று வந்துருச்சுன்னா செல்ஃபோன் மட்டும் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதுவும் மிஸ்டு கால் போன் வந்தா பொம்பளை பிள்ளைலாம் பண்ற அட்டுலியும் இருக்கே, எப்படி பேசுக தெரியுமா? மாமா என்னடி எங்க இருக்கீங்க? இந்த பக்கத்துல தான் இருக்கிறேன். மதுரை கக்குசிலியா இருக்கீங்க? என்ன அப்படி போய்கிட்டு இருக்கு? சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? கக்குசிலியா சாப்பிட்டா 70 வைக்கி என்னத்தை கடிக்க கிளம்பிடும். அந்த போனு நோக்கியாவா இல்ல நக்கியாவான்னு தெரியல. போனை பிடி பாருங்க, போன்ல ஒரு நம்பர் இருக்காது, அந்த ரகம். இது முதல் ரகம். இதே ரெண்டாவது ரகம் எப்படின்னா, இந்த செல்போனை சைலண்ட் வைபர்னு ஒன்று போட்டுக்கிட்டு பொம்பளை பிள்ளை சத்தம் காதுகளி பேசுவாங்க. ஒரு உதாரணம், இப்போ நம்ம ஊர் எம்பி நகரில் பேசினா சிந்தாமணி வரைக்கும் சத்தம் கேட்கும். எப்படி பேசுவாங்க தெரியுமா? கேட்டுங்க. இதுல பேசுற சத்தை வெளியே கட்டுருமா? பக்கத்து வீட்டுக்கார இவன் இருக்கானா, அப்பா தட்ட சொல்லிடுவாங்களேன்னு குருட்டு கோழி கலவரி மாதிரி திரும்பி பாக்குறது. எப்படி பாக்குறது? என்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தனியா போய் செல்போன் பேசுதோ அன்னைக்கே குடும்பம் குண்டியத்துக்கு தான் அர்த்தம்.
ஏன் என் பக்கத்து வீட்டுக்காரையில அதிர்ச்சியில பேசுறேன் அவன் எப்படி பேசுறேன் தெரியுமா? எப்படி? ஹலோ ஐயோ ஆத்தாடி அக்கா அவன் வீட்டுல ஒன்று செத்தான வீட்டுல ஒன்று பொழைச்சானு தெரியாது. எவனா நெஞ்சு கொள்ளைக்காரன் தான் க்ளோஸ். ஆனா மத்த வீட்டுல எப்படி எங்க என் வீட்டுல என் முண்டாட்டி தங்க குணவதி. இப்ப இன்னைக்கு நம்ம ஊர் வந்திருக்கேன் பக்கத்துல மதுரை டவுனுக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது முந்த நேரத்துல பட்டுக்கோட்டை பக்கம் நடந்து போயிட்டு நான் வீட்டுக்கு போகையில மணி 1 மணி. நான் 1 மணிக்கு போனாலும் சரி 12 மணிக்கு போனாலும் சரி நான் போகாம என் முண்டாட்டி சாப்பிடவே மாட்டாயா. ஆமா அப்படி வளப்ப மைத்த புடுங்கிருக்கிய நான் தானே போய் சோறாக்கணும். நான் ஆக்கினா தானே எடுவட்ட முண்டை திம்பா. ஒரு வேலை செய்யற கிடையாதியா. 24 மணி நேரம் டிவி 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 தான் பார்த்துட்டு கிடக்கா. ஆனா மரியாதை அப்படி மரியாதை கொடுப்பா. அடியே இன்னைக்கு எம்பி நகர் நாடத்து போறேன் சோறு போர் இருந்தேன்னு சொன்னேன். எப்படி மரியாதை கொடுத்தா தெரியுமா? எப்படி ஏன்டா கேவலப்பட்ட இழிச்சாப்பல நீலாம் சோத்த திங்கிற பிய திங்கிறாளா போட பொட்டரைக்கு அடிச்சுன பல்லு உந்தோம்டா அப்படின்னு என் முண்டாட்டி என்னைய கேட்டுவிட்டா. என் முண்டாட்டிக்கு நீயா புருஷன் நான் தானே புருஷன். நான் சும்மாவே கோவக்காரன் ரோசாக்காரன் ஒரு பொட்டச்சி சாகிற மாதிரி கேட்டுவிட்டால பக்காளி நீ உயிரோட இருக்கலாமா எதையாவது திண்டு சாகலாம். வேகமா போய் ஒரு முட்டை போட்டா வாங்கி திண்டேன் சாவல்ல பெலிக்கிட்டா வந்துச்சு. இது சரி விட்டர்ல எதை குடிச்சிட்டு போடான்னு ஒரு பெட்டி கடையில போய் 2 சர்பத்தையும் குடிச்சு அப்புறமும் சாவல்ல. அப்ப மூத்தம் வந்துச்சு. இது சரி விட்டர்ல எதுல தொங்கி செத்து போடான்னு முடிவெடுத்து கயிறு எடுத்துட்டு வேகமா கிளம்பிட்டேன். எங்க கத்திரநாத்துக்கு தண்டி இறைக்கவா சாகுறது போனையா அங்க போனா அங்க எனக்கு முன்னாடி ஒருத்தன் தொங்கி சாக காத்து கிடைக்கா. அப்பதான் அவன்ட்டு நான் சொன்னேன் நீயும் சாத்தா வந்திருக்க நானும் சாத்தா வந்திருக்கேன் எதுக்கு நான் கயிறை வேஸ்ட் பண்ணணும். ஒரு கயத்துல தொங்கி 2 பேர் சாவம் செத்தாலும் ஒரு கயத்தில் 2 வாலிபர்கள் மரணம்னு ஊர் உலமெல்லாம் பெருமையா சொல்லுவாங்க. டிவியில பேப்பர்ல எல்லாம் வரும்டான்னு அவனும் சரிண்டே நானும் சரிண்டே அவனும் தொங்கினே நானும் தொங்கினே முடியாண்டு என்ன அவனை பிடிச்ச கரும தெரியல என்னை பிடிச்ச கரும தெரியல. அவன் செத்து போனியா நான் உயிரோட வந்துட்டேன். 2 பேரும் தான் தொங்கினான். கயத்தை போட்டான் அவனும் தொங்கினியா நானும் தொங்கினேன். ஆனா அவன் மட்டும் செத்து போனானே. அது எப்படி 2 பேரும் செத்துக்கணுமே. அவன் கயத்துல தொங்கினியா சரி நான் காலை பிடிச்சி தொங்கினேன். செத்துலாம காலை பிடிச்சி தொங்கினேன். ஜாவல்ல 5 நிமிஷத்துல சாகுறவன 2 நிமிஷத்துல கொண்டாதே நானாயி போச்சு. இவன் நீளத்துல கதை நிறைய பேசணும்னு நினைச்சேன். கொஞ்சம் காலதாமதம் இது பண்ணதுனால அதுக்கு அடுத்த நடவடிக்கை மற்ற காரியத்துல மாத்தி மாத்தி பாத்துக்கிறோம். பொம்பளை பிள்ளை அனுப்பிச்சு மற்ற இடங்கள்ல எல்லாம் இல்ல ஹரிகர சுதன் ஐயப்பனை வணங்கி மற்ற காரியத்தை பார்த்துருமா. ஐயப்பா சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே சரணம் ஐயப்பா ஐயப்ப சாமியே சரணம் ஐயப்பா. எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது.
சரணமையப்பா. ஐயப்பன் பாடலுக்காக அன்பு பிள்ளைங்க உருவத்தி இருக்கிறார். அன்பான அவர்களுக்கு மனவனது நன்றி நன்றி வணக்கம். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக முத்துக்கு முத்தாக நான் வாடுகிறேன் அவனன் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமிடும் தம்பி உள்ள ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக ராஜாக்கள் மாளிகையில் நாடு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமாடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமாடா நாடு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமாடா ரோஜாவில் இதழ்களை போல் தீராத வாசமாடா ரோஜாவில் சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இருந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக சொத்துக்கு முத்தாக